அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இனிமேல்தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விளம்பரம் இந்த தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் துயர் துடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல் இந்த வாரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் தருணமாகவும் அமைகிறது. அதிலும் குறிப்பாக எவ்வளவோ கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை பெற முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்ட துலாம் ராசியினருக்கு மிக சிறப்பான மாறுதல் இந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்ரி யோகமாக உங்களை தேடி வரப்போகிறது. லாட்ரி யோகம் என்று சொன்னவுடன் லாட்ரி அடிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. லாட்ரி வாங்கினால் நமக்கு எப்படி மிகப்பெரிய அளவிலான பம்பர் பரிசு கிடைக்குமோ அதுபோன்று உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பல மடங்கு லாபம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. என்றைக்கோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. எனவே சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த வேளையை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் 5ல் ராகுவும் யோகஸ்தானத்தில் சனியும் வலுவாக வெற்றிருப்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியான பணிகளில் கடினமான உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதன் பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உங்களுடைய சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எவ்வளவோ கடினமாக பாடுபட்டு உழைத்தாலும் கிடைக்காத பலனை இந்த தருணத்தில் சுமார்ட்டாக நுட்பமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக பிரச்சனைகள் உருவாகினாலும் அவற்றை திறன்பட எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுகிறது. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை லாபஸ்தானம் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை மிக வலுவாக சனியும் லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகளும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு உங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் இந்த வேளையில் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து புதிதாக ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்றவற்றை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. லாபஸ்தானம் ஆகிய 11ல் லாபாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க சூரியன். அவருடன் இணைந்து புதன் மற்றும் கேது ஆகிய கிரகநிலைகள் வலம் வருவது லாபஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துவது என்பது உங்களுடைய சிறு முயற்சி கூட லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மடங்கு லாபத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேளையை
துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை பெற்றுத்தருகிறது. அது மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் இந்த வேளையில் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய வல்லமையையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஆளுமை மிக்க பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை பெற்றுத்தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிகவும் வலுவாக குரு பகவான் 9 வலம் வருகிறார். 9 குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 9 குரு இருப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மன நிம்மதியையும் மன நிறைவையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே மன நிம்மதி அதிகரிப்பதோடு மன நிறைவுடன் பல்வேறு வகையான காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு கிடைக்கிறது. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றத்தை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பிரம்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 வலம் வருகிறார். எனவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான வளர்ச்சி வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக துலாம் ராசிக்காரர்களை விட்டு விலகும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு துலாம் ராசிக்காரர்கள் தொடர்ந்து பல வெற்றி வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு மேம்படக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார். இந்த வேளையில் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றலாம். விளையாட்டுத்துறை காவல்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை என பல துறைகளில் இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். வளர்பிறை சந்திரனாக முழு நிலவாக பௌர்ணமி தினத்தில் வலம் வரப்போகிறார். எனவே சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு ஆற்று யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.